ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிவர் வாக் ஏரியாவில் இருக்கோம் சிங்கப்பூரில். ஸோ இந்த ரிவர் வாக் ஏரியா பக்கத்தில் இருக்க இந்த ஒரு வரிசையாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆத்தென்டிக் தாய் முகாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன கிடைக்க போது எல்லாமே வெளியில் காமிக்கிறாங்க. துங் ஃபு ஜூ, சிச்சுவான் குசைன், ஹாட் அண்ட் ஸ்பைசி கிரில், எல்இடி ஃபிஷ். அடேங்கப்பா, அது எல்இடி இல்லை, சாரி, ஹாட் அண்ட் ஸ்பைசி கிரில்டு ஃபிஷ் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிச்சுவான் குசைனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபுல்லாகவே சீ ஃபுட்டு தான் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு மெயினாக சீ ஃபுட்டு பார்க்க போகிறோம். அதுவும் லைவ் சீ ஃபுட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ அது லைவ் சீ ஃபுட்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உயிரோடே வந்துட்டு அந்த லாப்ஸ்டராக இருக்கட்டும், இல்லைனா எதனா ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே உயிரோடு இருக்கும். ஸோ இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிவர் வாக் ஏரியா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ராஃபல்ஸ் பிளேஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ரிவர் வாக் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20-25 மினிட்ஸில் நடந்து வந்தால் இங்கே இருக்கும். இது ஆக்சுவலாக போட் குவேன்னு சொல்கிறாங்க. இந்த போட் குவேல தான் வந்துட்டு இந்த இந்தியன் குவிசைன் இருக்குது. கடை பேரே இந்தியன் குவிசைன் தான். ஸோ இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆத்தென்டிக் இந்தியன் குவிசைன் போட் குவே சிங்கப்பூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ராஃபல்ஸ் பிளேஸ்லேருந்து போட் குவே தான் பக்கம் ஆக்சுவலாக. ஸோ இந்தியன் குவிசைனில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பட் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெளியில் ஃபைன் டைனிங் பண்ணலாம். உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக ரிவரை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு கடை இருக்குது, கிரில்டு ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய சீ ஃபுட்டு தான் நிறையா இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு இங்கே வரதா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஃபுட்டு கிடைக்கும். அது மட்டும் நம்மளை ப்ராமிஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே இருக்குது. இங்கே யூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கடையில் பார்த்துட்டிங்கன்னா சிங்கப்பூர் சில்லி, கிராப், ஃப்ரெஷ் ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 5 பாட்டில்ஸ் சேர்ந்து $25 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. 5 பீர் பாட்டில்ஸ், பிண்ட் பீர் மேலே இருக்குது அது. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் சிங்கப்பூர் காக்டெயில் பார், சிங்கப்பூர் ஃபேவரட்ஸ், நியூட்டன், ஹக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காங்க. ஸோ முக்கால்வாசி வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தவிர்த்து மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஐ கேன் சி பியர் பாட்டில்ஸ் அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ டியான் ஃபிஷர்மேன் பியர் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைவாக உங்களுக்கு வந்துட்டு லாப்ஸ்டர்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் டக்குனு ஒரு லாப்ஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு குக் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்களே இங்கே நல்லா பார்க்கலாம். லாப்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட கையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் மரம் போட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது. அதை பிக் பண்ணும் போது நீங்களே அதை எடுத்து தரலாம் போல். ஏன்னா வந்துட்டு அதை தான் அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே கட்டி வச்சிட்டாங்க. ஸோ இந்த லாப்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நேரில் பார்க்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த ப்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பெரிய சைஸ் தான் ஆக்சுவலாக அந்த லாப்ஸ்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஃபுட்டு யாருக்கெல்லாம் லாப்ஸ்டர் ட்ரை பண்ணணுமோ இங்கே வரலாம். அடுத்து ஃபோரம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபோரம் ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய லைவ் சீ ஃபுட்டு நம்ம பார்க்க முடியுது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா லைவ் கிராபுங்க. இது ஆஸ்திரேலியன் கிராபுன்னு நினைக்கிறேன். பார்க்கும் போதே ரொம்ப பெருசாக ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக இருக்குது. இதெல்லாம் நேரில் நான் வீடியோ எடுக்கும் போதே வந்துட்டு ரொம்ப பயமாக இருந்தது. என்னடா இது எப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இங்கே ஒரு நல்ல விசேஷம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு நான் புதுசாக நான் வெரைட்டி ட்ரை பண்ணணும், அட் த சேம் டைம் நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீ ஃபுட்டு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஏன்னா வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு லைவாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்ட அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு குக் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஹாங்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஹாங்காங் சிச்சுவான் ரெஸ்டாரண்ட் இது. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த போட் குவே ஏரியாவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நடந்து போகிற ஏரியாவே போட் குவே தான். ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு கிளார்க் குவே இருக்கும். கிளார்க் குவே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போட் குவே கொஞ்சம் பக்கம்தான். ஸோ அடுத்து வந்துட்டு பிஜி பார், டைகர்லாம் ரொம்ப பழைய ஒரு வெர்ஷன் பியர் அது ஆக்சுவலாக. பட் அது ஐ திங்க் தட்ஸ் குட் ஆக்சுவலி. பட் ரொம்ப வருஷமாக இருக்கணும்னா நல்லா தான் இருக்கணும். அடுத்து வந்துட்டு இன்னொரு ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஹார்வெஸ்ட் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹார்வர்ட் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெயினாக வந்துட்டு உள்ள கிராப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஃபாகாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே காமிக்க முடியல. அடுத்து வழக்கம் போல் ஒரு பெரிய லாப்ஸ்டர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷில் வந்துட்டு என்ன ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் இது கொஞ்சம்
உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. இது வந்துட்டு ஹார்வெஸ்ட் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்துட்டு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்குறத விட வெளியில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஒரு நார்த் இந்தியன் குசின் பார்க்குறோம். ஸோ கரி வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் குசின், ஆத்தென்டிக் நார்த் இந்தியன் குசின். இது ஆக்சுவலாக கறி விருந்து மர இங்கே கறி வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இது ஐ திங்க் 4th or 5th ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறது, கறி வில்லேஜ் ஆத்தென்டிக் நார்த் இந்தியன் குசின். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட இது ஒரே ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஐ திங்க் திஸ் இஸ் 4th or 5th ரெஸ்டாரண்ட் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. ஸோ ஹாப்பி ஹவர்ஸில் $9. யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு முக்கியமாக வந்துட்டு ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஹாங்காங் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே பார்த்தேன். முக்கியமாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இந்த போட்குவேல நிறைய இருக்குது. சார்லிஸ், இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். இதே பிளாக்ல வந்துட்டு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ டலர்ஸ் ரெஸ்டாரண்ட், அமெரிக்கா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, டலர்ஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். ஸோ எங்கே போனாலும் வந்துட்டு அந்த அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இங்கே வராங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு வராங்க, ஜஸ்ட் ஒரு பியர் என்ஜாய் பண்ணுறாங்க. யூஸ்வலாக பிஸ்னஸ் பேசுகிறவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் early ஹவர்ஸ்லேயே வந்துடுவாங்க, ஒரு 4 or 5 o'clock அந்த மாதிரி டயத்துலேயே. பாஸ்தா, ஃப்ரெஸ்காடா, செல்வட்டோர் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வரிசையாக நீங்கள் வந்துட்டு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது, பட் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. பாஸ்தா, ஃப்ரெஸ்காடா, செல்வடோர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு வேறு ஒரு பில்டிங் இருக்குது, என்ன பில்டிங் தெரியல இது ஆக்சுவலாக. ஸோ முக்கால்வாசி ஐ திங்க் ஒரு 50% ஐ மீன் ஒரு 40% எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது நான் கவனிச்சதில். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு, ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, ஒரு ஹாங்காங் ஐ மீன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. இவங்க ஒரு லண்டன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, லண்டன் பப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ விக்டோரியன் லண்டன் பப். ஸோ ஒரே ஒரு பப் மட்டும் தான் இருக்குது லண்டன் ஸ்டைலில். ஸோ அடுத்து இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் தாண்டி வந்துட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடக்கிற மாதிரி ஏரியா இருக்கும். இந்த ஏரியா பேர் வந்துட்டு போட் குவே. ஆக்சுவலாக இங்கே போட்லாம் வரும், நிறைய பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. கிளார்க்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தீங்க அப்படின்னா போட் குவே வரும். ஸோ அந்த போட் குவேல வந்துட்டு போட்லாம் நிறையா இருக்கும். அட் அ டைமில் வந்துட்டு நிறைய பேர் ஒரு 50 பேர் கிட்ட வந்து அந்த போட்டில் ஏறி அந்த சிங்கப்பூரை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அப்படியே வந்துட்டு டேரெக்டாக இது ரிவர் வழியாக போய் உங்களை வந்துட்டு அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர இடத்துக்கு, அந்த மெரினா பேன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ முக்கியமாக இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒன்று கிளார்க்வே அங்கே ஒரு மெட்ரோ இருக்கும், அதில் நீங்கள் இறங்கி வரலாம். இல்லைனா நீங்கள் ராஃபிள்ஸ் பிளேஸில் இறங்கி அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வரலாம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு போட்குவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லர்டன் ஹோட்டல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸ் பில்டிங்ஸ் தான் நிறையா இருக்குது, எல்லாமே ஆஃபீஸ் தான், ஆஃபீஸ் கோர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் நீங்கள் உள்ள பில்டிங்குள்ளே போகலாம். பில்டிங்குள்ளே போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே எல்லா ஆஃபீஸ்க்கும் போக முடியாது, பட் இது உள்ளே நுழைஞ்சு நீங்கள் வெளில அந்த பக்கம் வந்துடலாம். இது ஜஸ்ட் ஒரு மால் மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் ஆக்சுவலி an ஆஃபீஸ். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதனால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து, அப்படின்னா தான் உங்களுக்கு சிங்கப்பூர் வீடியோஸ் நான் அடுத்தடுத்து போடுறது சிங்கப்பூர் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, ஸோ தமிழர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கப்பூர் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல வாக்கிங் போகிறாங்க, சில பேர் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு இந்த மாதிரி ஒரு கல்லில் உட்காந்துட்டு அவங்க செல்ஃபோன்ஸை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் போயிடும். ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 7 o'clock ஆகுது. பட் இருந்தாலுமே வந்துட்டு சூரியன் வெளிச்சம் அப்படியே தான் இருக்குது. ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு இருட்டும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி டைமில் நீங்கள் வரீங்க, ஐ மீன் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மார்னிங் இந்த டைம் தான் வந்துட்டு சைக்கிளிங் போவாங்க, இந்த டைமில் தான் வந்துட்டு ஜாகிங் போவாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. எனி டைம் மதியானம், நைட்டு, மார்னிங் இந்த மாதிரி என்ன டைம் வந்தாலும் மக்கள் ஜாகிங் போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எனிவேஸ் இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நிறைய போட்டை காமிக்க முடியல. ஆக்சுவலாக வந்துட்டு போட்டு நிறையா இந்த ரிவர் வாக் ஏரியாவில் அப்படியே போட் போயிட்டுருக்கோம். பட் நம்ம வந்த டயத்தில் வந்துட்டு எந்த போட்டும் போகலை. இதே நீங்கள் வந்துட்டு பகல் டைமில் வந்துட்டிங்கன்னா இன்னும் வெளிச்சமாக இருக்கும். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம், ஏன்னா பேக்ரவுண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தூரத்தில் ஒரே ஒரு போட்டு போகுது, அது டுவர்ட்ஸ் கிளார்க்வே போகுது. அப்படின்னா வந்துட்டு
அவங்க ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த சிங்கவாயிலிருந்து தனி வர அந்த ஏரியாவுக்குலாம் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் அவங்க ஏறின இடத்துல ட்ராப் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து வர வீடியோஸில் அந்த பக்கம் ஃபுல்லர்டன் ஹோட்டல்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த பில்டிங்கில் நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் சிங்கப்பூரை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு தெரிய வரும். இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு நீங்களே சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணிடலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதில் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஐ வில் கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.